படம் சூப்பர், வெரி நைஸ், வெல்கம், சூப்பர். இதுனா ஒரு விஷயம் கொஞ்சம் தமிழில் டப்பிங் பண்ணி தான் ஒன்று நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. நெக்ஸ்ட் டைம் அது பண்ணால் நல்லா சூப்பராக இருக்குது. செல்லம் சரி, வெரி நைஸ் படம். ஸோ போகிறதே தெரில. வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. சூப்பராக இருக்குது சார். தமிழ் படத்தை விட இந்த இன்னும் மலையாள படம் நினச்சி சாதாரணமாக தான் வந்தேன். அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. படம் சூப்பராக இருக்குது. இன்னொரு தடவை பார்க்கணும் போல இருக்குது. ஃபேமிலியோட கூட்டு வந்து அந்த படத்தில் வந்து கடைசியிலே அந்த ரொம்ப சிரமப்பட்டு அந்த அவர் ரெக்கவர் பண்ணது நல்லா இருந்தது. கடைசியில் அந்த அம்மா தன் பையனுக்கு திட்டினாங்க இல்லையா ஃப்ரெண்டை, திரும்பவும் வந்து அவன் காலில் விழுற குறையா வந்து அழுதாங்க பார்த்தியா. அந்த சீனில் நானே கண்ணீர் விட்டேன். படம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது சார். அந்த படம் ரொம்ப சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது படம் எப்படி ஒரு 2.5 மணி நேரம் போனதே தெரியல. ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்தோம். ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் டீமுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். பாவம் ப்ரோ, கஷ்டப்பட்டு கீழே போய் தூக்குறான் போய் கழுத்த பிடிக்கிறான். ரொம்ப வேற மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் நல்லா சூப்பராக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே படம் மூவி ஓகே. ஓகே அந்தளவு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஆனால் ஓகே ஒன் டைம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்காக இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம். ஓகே ஆனால் ஒன் டைம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் இந்த படமே. சூப்பர் படம் ஒர்த்தாக வச்சு நல்லா இருந்தது. சிம்பிளாக சொல்லணும்னா கிணத்துல இருக்குமோ படம் மஞ்சுமால் பாய்ஸ் இஸ் நெக்ஸ்ட் ஆர்டினரி படம். பயங்கரமாக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா கண் கலங்க வைத்த பதிவு. எதிர்பார்ப்புலாம் இல்லை. ட்ரெய்லர் கூட பார்க்காம தான் வந்தோம் ஆக்சுவலி. ஆனால் ஒர்த்தாகவே இருந்தது. பின்னாடி ஓங்கி ஓன் அழுதார் ஐயா பார்த்துட்டு. அவர் பழைய அது ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துருச்சா அவருக்கு. கண்ணு 2 கலங்கு தான் நீயே தொடச்சு கொண்டிருக்காண்டி தான். நல்லா இருந்தது. ஸ்டோரி நல்லா இருந்தா மோஸ்ட்லி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. ஆக்ஷன்ஸு, ஹீரோயின் ஓரியன்டு அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் நிறையா கிடைக்காததுனால அது மாதிரி வரதில்லை. அண்டு தமிழ் ஆடியன்ஸும் இப்போ தான் இந்த மாதிரி படத்துக்கு பழகிட்டு இருக்காங்க. இல்லைனா பெரிய பட்ஜெட் படம் தான் பார்ப்பாங்க. ஸோ டோட்டலி ஒர்த் வாட்ச் தான். நல்லா டேரக்டர் தான் பிரதர். நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பயமா இருந்துச்சு. ஆனால் போப்பட்டில் இருந்துச்சு. எனக்கும் த்ரில்லா இருந்துச்சு. அப்புறம் போக போக நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது படம். இல்லை படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணுன்றதை நல்லா கிளியர் கட்டாக இதில் தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைமும் வந்து பார்க்கணுன்ற மாதிரியே தோணுச்சு. படம் நல்லா தான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ்லாம் மொத்தமாக சேர்ந்து அவன் ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. அதான் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் தான். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா ஸ்டோரி லைன் நல்லா இருந்தது. அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்காக பண்ணுறது ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட். ரொம்ப நல்லா இருக்கு படம். அது ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நல்ல பிக்சரைசேஷனு ரொம்பவே நல்லா இருக்கு. ரசிக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. மலையாள படம் தான், பட் இருந்தாலும் நம்ம தமிழின்ஸ் வந்து பார்க்குறோன்னா அது படத்தோட பிக்சரைசேஷன் தான். ரொம்ப நல்லா இருக்குது படம். சரி, வெரி நைஸா. தேங்க்யூ. நல்லா இருக்கு. அது கடைசியில் காப்பாற்றினது நல்லா இருந்துச்சு. குறையில முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ப்ரோ. போக நல்லா இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். நல்லா டைரக்டருக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்டருக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள்.